தமிழ்நாட்டு தேர்தல் வரலாறுலயே முதல் முறையா 85% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த வாக்குப்பதிவு எந்த கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக தீய சக்திக்கு இது கண்டிப்பா இது சாதகமா இருக்காது. ஒன்லி தமிழகம் வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இது சாதகமா இருக்கும். இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல. கண்டிப்பாக விஜய்காண்டி தான் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு எங்களுக்கு தோணுது. இப்போ எத்தனை சதவீதம் ஓட்டு வந்ததே இல்லை இது வரைக்கும். இப்போ பார்க்கும்போது விஜய்காண்டி தான் இந்த ஓட்டு வந்திருக்குன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. கண்டிப்பா டிவிக்கே தான் மேம். எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா மாற்றம் உண்டாகட்டும். நான் இத்தனை வருஷமா பார்த்துருப்பீங்க. நீங்க 37ல இருந்து நான் டிஎம்கே தான் ஓட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போதுல இருந்து இந்த ஓட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதி. டிவிக்கு தளபதிக்கு தான். ஏன்னா போன தடவை எனக்கு ஓட்டு போட விருப்பமே இல்லை. நான் போடவே இல்லை போன தடவை. ஆனால் இந்த தடவை நான் விருப்பப்பட்டு ஃபார்ம்லாம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்து அதுக்காக உழைச்சி போய் போட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கேழம்பாக்கத்தில் எவ்வளோ அவங்களால போகவே முடியாமல் இதெல்லாம் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு சூழ்ச்சி தான். ஏன் அப்படின்னா தளபதி சிஎம்மா ஆகக்கூடாது, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் தான் வருவார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் புதுசாக அரசியல் வந்ததுனால இந்த மாற்றம் வருது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 70 சம்திங் தான் வாக்கு சதவீதம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ஒரு பெரிய மாற்றம். 2026 மே 4 ரிசல்ட் வருது இல்லையா, கண்டிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் சிஎம்மா ஆவார். தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகமானால் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை அதை சொல்ல முடியாது. ஏன்னா புதுசாக ஒரு அலை வீசிக்கிட்டு இருக்கு, விசில்ன்ற ஒரு அலை. அந்த அலை வீசும்போது பிரியிற வாக்கு யாருக்குன்னு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் பணம் விளையாடி இருக்கு. எல்லா தொகுதியிலையுமே எல்லா வேட்பாளருமே பணம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த தேர்தலை கணிக்க முடியாது. அதுதான் உண்மை. டிவிக்கே தான் வரும். டிவி கேக்குங்களா? எதனால சொல்றீங்க? எல்லாரும் ஆர்வமாக அதை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். அதனால வரும் நம்பிக்கை. இந்த வருஷம் இது இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் இளைஞர்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ரொம்ப எந்துவாக ஓட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அண்ட் இதோட மேஜர் ரீசனாக நான் விஜய் அவரை தான் நினைக்கிறேன். அவர் பிரச்சாரம் பண்ணது, அரசியலுக்கு வந்தது, அது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய ஏஜ்டு பீப்புள் வரைக்கும் அந்த இம்பேக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஒரு விஜய் ஃபேன். நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு பண்றோம் அப்படின்ற ஒரு ஆர்வம். காலையில 7 o'clockலாம் போயிட்டேன். டிவி கேக்கு நீங்க ஆதரிக்கிறதுனால ஒரு மாற்றம் உண்டாகும் எதனால நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேம். இந்த வாட்டி எந்த ட்ரக்ஸ், ஆல்கோஹால், எவ்ரிதிங் இஸ் ஃபார் க்ளோசிங் த ஃபார் தளபதி, ஸ்பீச்சிங் த ஃபார் மீட்டிங். ஓகேங்களா? இல்ல நீங்க தமிழ்லே பேசலாம். தமிழ்லே பேசுறேன். தளபதி சொல்லிட்டாரு, நான் ஒயின் ஷாப்பை மூடுறேன், ட்ரக்ஸை பண்றேன், அவாய்ட் பண்றேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எல்லாமே நான் பண்றேன், என்ன நம்பு. உங்கள் விஜய். உங்கள் விஜய்னாக்கா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டுல ஒரு விஜய் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கோசரம் நாங்க எல்லாமே ஓட் பண்ணோம். கண்டிப்பா எங்க வீட்டுல 9 ஓட்டு. அந்த 9 ஓட்டுமே தளபதி தான். தளபதினாக்கா இளைய தளபதி. தளபதினா ஐ மீன் உங்களுக்கு தெரியும். அதனால விஜய்க்கு தான் எல்லாமே நாங்க ஓட் பண்ணோம். இந்த வாட்டி ஃபுல்லா தளபதி தான் வருவார். எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே வரக்கூடாது. ஏன் டிஎம்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன ஒழுங்கா பண்ணியிருக்காங்க, எதுவுமே அவங்க ஒழுங்கா பண்ணலை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ அவங்களோட புள்ள மட்டும் எடுத்தவொடனே முதலமைச்சராக ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ நாங்கள் சுயேட்சையாக ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா அவங்க ஆகக்கூடாதா? இப்போ தளபதி இவ்வளோ நாள் நடிச்சுதான் நம்ம பார்த்துருக்கோம். சிஎம்மா இருக்க பார்க்கலான்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்கள் அப்பையிலேருந்து விஜய் ரசிகர். ஸோ எங்களுக்கும் சிஎம்மாவை பார்க்கணும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசை. விஜய் வந்தாலே போதுன்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ இனங்களை சந்திச்சிட்டோம். அவர் என்ன நல்லா பண்ணுவார் நம்பிக்கையில் தான் இவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க. அவர் எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. மாற்றம் வந்தாலே நல்லா இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா முதல் விஷயமா எந்த விஷயத்துக்கு அவர் கையெழுத்திடுறோம்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா டாஸ்மார்க். ஐ நோ தட் ஃபார் மேட்டர். எனக்கு தெரியும். அவர் சர்ப்ரைஸா வச்சிருக்காரு அந்த மேட்ரு. அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்துருவாரு கண்டிப்பா. அவர் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வார். ஆட்சிக்கு ஃபர்ஸ்ட் வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்லதுதான் செய்வார். முதல் விஷயம் எது பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் விஷயம் என்னன்னா, இப்போ பெண்களுக்காக பாதுகாப்பு நிறைய தரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது பண்ணா நல்லா இருக்கும். தாவேகாவை தவிர்த்து மற்ற கட்சிகள்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஜெயலலிதா மேடம் இருந்த வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்டர் தான்ப்பா. ஆஸ் அ விமனா அவங்க ஒரு லயன், அவங்களுக்கு தெரியும்.
ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் பெருசாக யார் மேலேயும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, பட் ஸ்டில் நான் வந்து ஓட் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறது தான்ப்பா. இந்த வாட்டி தான் சொல்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டோட நமக்கான ஒரு நியூ லீடர், யங் லீடர், எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வரணும். திருப்பி 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 அதே வந்து இலவசம்னு இல்லாமல் எங்களுக்கு இலவசம் தேவையில்லைப்பா. நீங்கள் டேக்ஸ் வாங்குங்க, எல்லாம் வாங்குங்க, எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. லைக் ஸ்ட்ரீட் லைட்ஸாக கரெக்டாக, நல்ல ரோடு, ஒரு ஸ்ட்ரீட் லைட், நல்ல ஸ்கூல், நல்ல எஜுகேஷன், அது போதும். விமன் சேஃப்டி, அது போதும். நாங்கள் பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்துக்கிட்டே போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சேஃப்டி பஸ் ட்ராவலிங்கை மட்டும் என்ஷூர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஃப்ரீயாக போகணுன்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு இந்த ஃப்ரீயே வேண்டான்றேன் நான். எங்களுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் வாங்குறீங்களா, அதில் எங்களுக்கு பண்ணுங்க, அதுதான் நான் கேட்குறது. அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் இதை தான் வந்து சொல்றாங்க. அவங்க சொல்ற கருத்துக்கள், இப்போ நீங்க சொல்றீங்க இலவசம் வந்து எங்களுக்கு வேணாம், அதே கருத்து தான் அவரும் சொல்றாரு. அப்புறம் ஏன் அவரை நீங்க ஆதரிக்கலன்னா எனக்கு தெரியலப்பா, என்னென்ன அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஆமாம், அவருமே வந்து விவசாயம் தான் முக்கியம் அப்படின்றாரு. எனக்கு அதுலேயுமே உடன்பாடு உண்டு தான். என்னமோ ஒரு நம்பிக்கை வரலையோ, இன்னும் கூட அவங்க இதுவாக தேவை. இன்னொன்று வந்து நிறைய அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்லாம் பேசும்போது ஒரு மாதிரி நிறைய எப்படி ஃபவுல் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்படி பேசுகிறாங்க, ஒரு பொது தளத்தில் இப்படி பேச முடியுமா அப்படின்ற தோணும்போது டக்குன்னு ஒரு பேக் எடுக்க தோணுது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப டீசெண்டாக இன்னும் கூட இறங்கினாங்கன்னா மேபி மக்கள் அவர் பக்கமும் திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஆமாம், தாவேக்காலையும் ஒரு சில பேர் அந்த மாதிரி பேசுறாங்க. எல்லா கட்சியிலையும் இருக்காங்கப்பா, பெண்களையே தரம் தாழ்ந்து பேசுகிற அளவுக்குலாம் இருக்காங்க. உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்தது கூட தெரியும், ஏன்னா விஜய் அண்ணான்னு சொல்றீங்க, அப்போ நாளைக்கு அவரோடைய அப்படின்னு கேட்க. ஸோ இது வந்து கீழ்த்தரமாக இருக்கு. ஏதோ ஒரு தடவை தவறி பேசுறதுன்றது வேற, பேசுறதே நான் இப்படிதான் பேசுவேன்றது வேற. அதை தான் நான் சொல்றேன்.